Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பண்ணணும் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளோபல் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லா மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து மைனஸில் இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட்டும் மைனஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டியும் உங்களுக்கு மைனஸில் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவில் இருக்கிறதுனால இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனில் நிஃப்டி வந்து ஓப்பனாக இருக்குது. அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சிங்கப்பூர் நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு நான் மந்த்லி சார்ட் வச்சுக்கிறேன். மந்த்லி சார்ட்டில் வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் மேலே தான் வந்து ஆல்ரெடி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 டைம் வந்து சப்போர்ட்டை டச் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து நான் டே சார்ட் நான் வந்து மாற்றுறேன். இந்த டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சைட்வேஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல டச் பண்ணி பூம் ஆகிருக்கு. இந்த இடத்துல டச் பண்ணி பூம் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. டே சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அப்போ இந்த இடத்துல வந்து ஒன்று பிரேக் பண்ணி கீழே இறங்கணும். ஓகேங்களா. இந்த இடத்துல பிரேக் பண்ணி கீழே இறங்கணும். அப்படிலாம் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே ஏறணும். இந்தப்படி தான் மார்க்கெட் இப்போதைக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்படி வந்து ஒரு 1 ஹவரில் வந்து ஃபார்மேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இது வந்து நான் இந்த கலரை வந்து நான் ஒரு க்ரீன் கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று கிட்டத்தட்ட வந்து ஒரு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னா ஒரு 1 ஹவரில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 ஹவரில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 16,700லேருந்து 15,700லேருந்து 15,600க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 ஹவரில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இப்போ இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஓவராலாக க்ளோஸ் வச்சா அப்படின்னா மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா கீழே க்ளோஸ் வச்சுட்டா அப்படின்னா கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் கீழே போய் பிரேக் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டா அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கணும். கீழே பிரேக் பண்ணிட்டா அப்படின்னா இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி மேலே பிரேக் பண்ணிட்டாலும் இந்த ப்ளூ கலர் லைனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மேலே போகிற கன்ஃபார்ம் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த லெவல் சப்போஸ் பிரேக் பண்ணாலும் இந்த லெவலில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். மார்க்கெட் மேலே போதா கீழே போகுதான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு 1 ஹவரில் இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்தால் டவுன் ட்ரெண்டுங்கிறது வந்து 15,600 பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இன்னும் நம்ம ஓவரால் டேயில் வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஹையை 15,780க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் இடங்கள்னு சொல்லுவோம். நம்ம சப்போர்ட் ஒரு மந்த்லியில் சப்போர்ட் எடுத்து 1 ஹவரில் சைட்வேஸ் ஆகி அதுக்கப்புறம் 1 ஹவரில் சைட்வேஸ் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடந்து போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து நிஃப்டி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிஃப்டி வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா டே சார்ட்டை ஃபஸ்ட்டு மாற்றிக்குவோம். டேயிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு மந்த்லியிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். மந்த்லியில் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஓகேங்களா. இந்த இடத்துல சப்போர்ட்டில் இருக்கான். பேங்க் நிஃப்டி எப்படி சிங்கப்பூர் நிஃப்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நிஃப்டியும் இருக்குது. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து ஒரு 1 டே சார்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 1 டேயில் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அதே மாதிரி சைட்வேஸ் நடந்திருக்கு. கரெக்டாக உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி எப்படி நடந்திருக்கோ அதே சேம் டைரக்ஷனில் சேம் மாதிரி உங்களுக்கு சைட்வேஸ் நடந்திருக்கு.
இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இது வந்து ப்ளூ கலர், கீழே ஒரு ப்ளூ கலர். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு இந்த ப்ளூ கலருக்கு மேலே போனால் ஒரு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ப்ளூ கலரை கீழே இருக்க ப்ளூ கலரை பிரேக் பண்ணிடுது அப்படின்னா உங்களுக்கு லோயர் லோ போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல இப்படி போகிறதுக்கு, இந்த ஹையை பிரேக் பண்ண இப்படி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நடந்துட்டுருக்கிறனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஒரு குறைஞ்சது ஒரு 50 பாயிண்டாச்சு கீழே இறங்கி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து போனதுக்கப்புறம் இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் இன்றைக்கி எப்படி நடக்குதுன்னு கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறனால இந்த ஜோன் இருக்குங்கிறது சப்போர்ட், லோ சப்போர்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் நடக்குதா, இல்லை வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் இந்த ஜோனை பிரேக் பண்ணுதா, இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி டைரக்ஷனில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிஃப்டியும் சிங்கப்பூர் நிஃப்டியும் ஒரு கன்சிடர் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஜோனில் சைட்வேஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஜோனில் சைட்வேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஜோனில் வந்து. ஏன்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய அப் ட்ரெண்ட் போகலாம், இல்லை பெரிய டவுன் ட்ரெண்ட் போகலாம், அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த இடத்துல பேட்டர்ன்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸ் ட்ரேடு வந்து எடுத்தோம்னா சக்ஸஸ் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இப்போ நிஃப்டி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டியும் கன்சிடர் பண்ணி தான், ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். மந்த்லி சார்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மந்த்லி சார்ட்டில் வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது, மந்த்லி சார்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். ஓகே, இன்னும் இது வந்து நான் வந்து ஒரு ப்ளூ கலராகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டே சார்ட்டில் பார்த்தோம் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வரலாம் இன்றைக்கி. ஏன்னா நிஃப்டி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுனால பேங்க் நிஃப்டியும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து டே சார்ட்டில் இருக்கிறனால நான் வந்து 1 hour சார்ட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். 1 hour சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே சைட்வேஸ் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜோனாக இருக்கும், இந்த இடத்துல வந்து இது ஒரு ஜோனாக இருக்கும். ஓகே, சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுது அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ஜோன் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த சைட்வேஸ் ஏன்னா ஆகுது அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து மந்த்லியோட சப்போர்ட் இருக்கிறனால ஒன்று இந்த இடத்துல மேலே ஏறலாம், இல்லை அப்படின்னா கீழே இறங்கலாம். இந்த இடத்துல சைட்வேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கா, சப்போஸ் இந்த ஜோனோட பிலோவில் ஓப்பன் ஆகிட்டு சைட்வேஸ் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகிறக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட். இப்போ இது எப்படி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல நியரஸ்ட்டில் ஒரு ஜோன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். சப்போஸ் இதுக்கு வந்து இப்படி சிங்கப்பூர் நிஃப்டியை வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் வேணும்னா உங்களுக்கு வந்து HDFC பேங்க்கை வந்து நம்ம வந்து ஃபர்தராக ஒரு சப்போர்ட் டூலாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதே HDFC எப்படி போகுதோ அதே மாதிரி பேட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி போச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணியும் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவுக்கு மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த ஓப்பன் ஆகிற இடத்துல வந்து ஜோன் இருந்துச்சுன்னா அந்த ஜோனில் வந்து சைட்வேஸ் ஆகுச்சுன்னா அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா,
நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.